100 நாள் வேலை திட்டம் சில மாற்றம். இவர்களுக்கு சம்பளம் கிடையாது. அமலுக்கு வந்த புதிய நடைமுறைகள். ஒன்று 1/2024 முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஆதார் அடிப்படையிலான பணப்பட்டுவாடா முறையில் நேரடி பண பரிமாற்றம் மூலம் ஊதிய தொகை வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் 100 நாள் வேலைக்கு ஊதியம் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்கான மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இத்திட்டம் அளிக்கிறது. 100 நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவருக்கு முதல் 30 நாட்களுக்கு சம்பளத்தில் 1/4 பங்கும், மேல் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும். இது நாள் வரை இத்திட்டத்தின் கீழ் 25.25 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் 14.35 கோடி பேர் செயலில் உள்ள தொழிலாளர்களாக உள்ளனர். இந்நிலையில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் பல சந்தர்ப்பங்களிலும் வங்கி கணக்கு எண்ணை அடிக்கடி மாற்றுவதாலும், பயனாளி சரியான நேரத்தில் புதிய கணக்கு எண்ணினை சமர்ப்பிக்காததாலும், சம்பந்தப்பட்ட அலுவலர் கணக்கு எண்ணினை புதுப்பிக்காததாலும், இலக்கு வங்கி கிளை மூலம் ஊதியம் செலுத்தும் பல பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஊதியம் பெற ஆதார் எண்ணை கொண்டு பணம் செலுத்தும் முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. AEPS என்பது வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் ஒரு செயல்முறையாகும். இதன் மூலம் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கும் அனைத்து மானிய பலன்களையும் ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கில் பெற முடியும். இதனால் வரை 2,02,782 பேர் AEPS முறையின் கீழ் இணைக்கப்படாமல் உள்ளனர். 90,19,143 பேர் ஆதார் எண்ணை கொண்டு பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இத்தளங்களை பயன்படுத்தி வருகின்றனர். தொண்ணூறு 90,19,143 பேர் ஆதார் எண்களை கொண்டு பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். தேசிய அளவில் 1.5 கோடிக்கும் ஏராளமானோர் AEPS முறையின் கீழ் வரவில்லை என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவில் 1.5 கோடிக்கும் அதிகமானோர் AEPS முறையின் கீழ் வரவில்லை என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறது. இது இந்த திட்டத்தின் முக்கிய பலனாகும். தமிழ் சமூகத்தின் குடும்பம் என்பது மைய அகலாக இருந்து வருகிறது. குடும்பத்திற்கு உள்ளேயும் குடும்பம் சார்ந்த தொழில்களிலும் பெண்கள் சம்பளம் பெறாமல் உழைப்பில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் 100 நாள் வேலை திட்டம் பெருவாரியாக கிராமப்புற பெண்களை உழைப்பு சந்தைக்கு கொண்டு வந்தது. அதேபோன்று இந்த திட்டத்தில் தலித் உழைப்பாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது. எனவே புதிய AEPS முறையின் கீழ் 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஊதியம் பெறுவதற்கான தகுதியை இழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.